لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي محمد نبي رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதித்து அவனிடத்திலே பாவமன்னிப்பு தேடியவனாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வ இதா ஷாஅலூக இபாதி அன்னி கஷ்டத்திலும் கவலையிலும் சிக்கி அல்லாஹ் இந்த பிரச்சனைகளிலிருந்து என்னை காப்பாற்ற மாட்டானா, எனக்கு அல்லாஹ் மன நிம்மதியை தரமாட்டானா என்று ஏங்கக்கூடிய நம்மை போன்ற மக்களுக்கு அல்லாஹ் ஒரு பெரும் நற்செய்தியை சூரா பக்ராவிலே அறிவிக்கிறான். வ இதா ஷாஅலூக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உங்களிடம் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் ஃபஇன்னி கரீப், நான் அருகில் இருக்கிறேன், ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லுங்க. என்னை தூரமாக்கி விடாதீர்கள். உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளில், உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளில், உங்களுக்கு ஏற்பட்ட நோயினால் ஏற்பட்ட நெருக்கடிகளில் உங்கள் பக்கத்திலேயே நான் இருக்கிறேன். உஜீபு ஜஅவத்தஜ்ஜாஇ இதா தஆன் ஃபல்யஸ்தஜீபு லீ, என்னிடமே பிரார்த்தனை செய்ய சொல்லுங்கள். உங்களுடைய கஷ்டங்களை என்னிடமே சொல்லச் சொல்லுங்கள். வல் யுமினு பி, என்னை மட்டுமே நம்ப சொல்லுங்கள். நிச்சயமாக உன்னுடைய பிரார்த்தனைக்கு பதில் தருவேன், உன்னுடைய கஷ்டத்தை தீர்ப்பேன், உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். லஹல்லஹும் யர்சுதூன், இதுதான் அவர்களுக்கு நேரான வழி. ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வை நம்பக்கூடிய முஸ்லிம், தன்னுடைய கஷ்டத்திலும் கவலையிலும் தன்னுடைய நெருக்கடிகளையும் தன்னுடைய தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலே கேட்காமல் இருந்தால் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் சூரா ரஅதில். லஅவு தஅவத்துல் ஹக், பிரார்த்தனைகள் அல்லாஹ்வுக்கே உரியன. அவனை விட்டு இவர்கள் யாரை அழைக்கிறார்களோ, இவர்கள் அழைக்கக்கூடிய அவுலியாக்கள், இறந்து போன மனிதர்கள், மகான்கள், இவர்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய தாயத்துகள், தகடுகள், இன்ன பிற மனிதர்கள், இவர்களெல்லாம் இவர்களுக்கு ஒரு நாளும் பதிலளிக்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் பேசுகிறான். தன்னுடைய தேவையை அல்லாஹ்விடத்திலே கேட்காமல் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நம்பக்கூடிய ஒரு முஸ்லிமை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஒரு தண்ணீர் பானைக்கு பக்கத்திலே சென்று, தண்ணீரே இரு கரத்தை நீட்டி, தண்ணீரே என்னுடைய வாய்க்குள் தானாக நீ சென்று விட வேண்டும் என்று ஒரு மனிதன் எண்ணினால் எவ்வளவு மடமை வாய்ந்தவனாக, எவ்வளவு கைசேதப்பட்டவனாக அந்த மனிதனை இந்த உலகம் பார்க்குமோ, அதை போல அல்லாஹ் அப்படியே பேசுகிறான். பிஷைஹின் இல்லா கஃபாஷிதி கஃபைஹி, தண்ணீர் தானாக வாய்க்குள் சென்றடையாது என்ற நிலையில் அது தன் வாய்க்குள் சென்றடைவதற்காக கைகளை விரித்து கொண்டே இருப்பானே, இவனை போன்றுதான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யாத, தன்னுடைய தேவைகளை கேட்காத மனிதர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான்.
அப்ப இந்த 2 குர்ஆன் வசனம் போதும் இந்த குத்பாவில் நான் எந்த தலைப்பை உங்கள் மத்தியிலே உபதேசம் செய்ய போகிறேன் என்பதற்கு. துஆ சிலாஹுல் முஃமின், ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஆயுதம் இந்த துஆ. உலகத்திலே இருக்கக்கூடிய அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற வல்லரசுகளிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதங்களை விட பெரிய ஆயுதம் இந்த துஆ, சிலாஹுல் முஃமின். அப்ப அந்த துஆவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், அந்த ஆயுதத்தை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருக்கிறோமா? இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக ஒரு கூட்டம் சஹாபாக்கள் பட்ட கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டத்தை பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? பலஸ்தீன மக்களை பற்றி பேசுகிறேன். 1.5 ஆண்டுகள் கஷ்டம். அந்த மக்கள் எல்லாம் அகதி முகாம்களிலே தங்குகிறார்கள். உண்ண உணவு இல்லை, இருக்க இருப்பிடம் இல்லை, தங்களுடைய அன்றாட இயற்கை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு ஒதுங்க ஒரு இடம் இல்லை, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும். இதே பள்ளிவாசலில், அக்ஸா பள்ளிவாசலில் குனூத் ஓதி இருக்கிறோம் பலஸ்தீன மக்களுக்காக. நம்முடைய கைகளை உயர்த்தி இருக்கிறோம். உயர்த்திய லட்சோப கைகளுக்கு அல்லாஹ் பதிலளித்தான். சரியாக 1 மாதத்திற்கு முன்னாடி எந்த அமெரிக்கா அந்த மக்களை படு பாதாளத்தில் தள்ளினானோ, அதே அமெரிக்க நாட்டில் லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னியாவில் ஒரு தீயை அல்லாஹ் பரவவிட்டார். எப்படிப்பட்ட தீ! அந்த நெருப்பு கட்டிடங்களை எரித்து பொசுக்கியது. ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள். லட்சக்கணக்கான மக்கள் வீடு இல்லாமல் இன்னைக்கும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 1.5 ஆண்டுகளில் பலஸ்தீன மக்களுக்கு சேதம் $100 பில்லியன். ஆனால் அமெரிக்காவிற்கு சேதம் எவ்வளவு தெரியுமா? $300 பில்லியன் அப் டு டேட் வரைக்கும். அப்ப உயர்த்திய கைகளுக்கு அல்லாஹ் பதிலளித்தான். அதே அமெரிக்க நாட்டின் முன்பு அந்த மக்களை கண்ணியப்படுத்தினான். ஒரு சின்னஞ்சிறு கூட்டத்திற்கு அல்லாஹ் தன்னுடைய உதவியை காட்டினான். அப்ப இந்த துஆ ஒரு முஃமினுடைய மிகப்பெரிய ஆயுதம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு துஆ மின் கல்பின் ஆஃபிலின் லாயின். உள்ளத்தை சிதறவிட்டு கேர்லெஸ்ஸாக கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் ஒரு நாளும் அங்கீகரிப்பதில்லை. இந்த கடமையான தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி துஆ கேட்டால் அல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறான், அல்லாஹ் வஹதா கொடுக்கிறான். ஆனால் நம்ம பார்க்குறோம், இந்த கடமையான தொழுகை முடிந்தால் நம்ம எப்படி துஆ கேட்குறோம்? யாரையோ பார்த்து விட்டு, யாரையோ நோட்டம் விட்டு விட்டு துஆ கேட்பது. இப்படியே ஒரு சுவற்றில் சாய்ந்து கொண்டு, கிபிலா திசை இங்கே இருக்கும், இவர் எங்கேயோ திரும்பி உட்கார்ந்து இருப்பார். துஆ செஞ்சுட்டே இருப்பார். யாராவது சலாம் சொன்னால் பதில் சொல்லுவார், யாராவது ஃபோன் பண்ணால் எடுத்து ஃபோன் பேசுவார். இப்படியெல்லாம் துஆ கேட்கக்கூடாது. உதுஹில்லாஹ் அன்சும் முஃமினூன அல் ஹிஜாபா, அல்லாஹ் பதில் தருவான் என்று உறுதியோடு கேட்க வேண்டும். இந்த துஆ என்பது ஒரு பெட்டிஷன். நாம் போடக்கூடிய இந்த பெட்டிஷன் கமிஷனர் ஆபீஸில் கொடுக்கக்கூடிய பெட்டிஷன் அல்ல, காவல்துறையிடம் கொடுக்கக்கூடிய பெட்டிஷன் அல்ல, ஹைகோர்ட்டில் போடக்கூடிய ரிட் மனு அல்ல, அல்லது பள்ளிவாசல் நிர்வாகிகளிடம் கொடுக்கக்கூடிய மருத்துவ உதவி, கல்வி உதவி கோரிக்கை கடிதம் அல்ல. இந்த பெட்டிஷன் அல்லாஹ்விடத்திலே போடக்கூடிய பெட்டிஷன் இந்த துஆ. இந்த பெட்டிஷன் போடுவதற்கு பேனா தேவையில்லை, இங்கு தேவையில்லை, பேப்பர் தேவையில்லை, இமெயில் அனுப்ப வேண்டியதில்லை, ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் தேவையில்லை, வாட்ஸ்அப்ல மெசேஜ் தேவையில்லை. உள்ளத்தில் நினைத்தால், இங்கே அமர்ந்து கொண்டு யா அல்லாஹ் இது எனக்கு வேண்டும் என்று நினைத்தால் உடனே அக்செப்ட் இந்த துஆ, இந்த பெட்டிஷன். இப்படி கேட்கிறோம் அல்லாஹ்விடத்தில் துஆ. அல்லாஹும்ம மஃபிர்லி இன் ஷிக்த், யா அல்லாஹ் நீ விரும்பினால் தா, கொடுத்தா கொடு, கொடுக்கலனா போ. இப்படி கேட்கலாமா? ஃபல்யஸ்மில் மஸ்அலா, உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லை என்று கேட்பது துஆ. யா அல்லாஹ் உன்னை தவிர எனக்கு வேறு ரூட் இல்லை என்று கேட்பது துஆ.
என்னுடைய கைகளை உயர்த்தினேன், என்னுடைய தோள் புஜங்கள் வலிக்கும் வரைக்கும் உயர்த்தி விட்டேன். இதற்கு மேல் கைகளை உயர்த்துவதற்கு என்னுடைய தோளில் வலுவில்லை இறைவா. உன்னிடத்திலே அழுது அழுது என்னுடைய கண்ணில் கண்ணீரெல்லாம் வற்றி போய்விட்டது இறைவா. உன்னிடத்திலே கேட்டு கேட்டு என்னுடைய தொண்டையிலே குரலிலே திராணி இல்லை இறைவா. இப்படி கேட்க வேண்டும் துஆ. அல்லாஹ் நிச்சயம் பதில் தருவான் என்று கேட்க வேண்டும். உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை இறைவா, கொடு இறைவா, கொடு இறைவா என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும், ஒருநிலைப்படுத்த வேண்டும். அப்ப நம்முடைய துஆ எப்படி இருக்கிறது? நாம் கேட்கக்கூடிய இறைவன் யார் என்பதை அறிந்து வைத்திருக்கிறோமா? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான், இன்னல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன். 30 இடங்களில் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு நெருப்பை குளிராக மாற்றினான். நெருப்பு சுடாது என்று அல்லாஹ் சொல்லவில்லை, நெருப்பு குளிர்ந்தது. மூசா நபிக்கு கடலை பிளந்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சந்திரனை 2ஆக பிளந்து காட்டினார்கள். அப்படிப்பட்ட இறைவனிடம் கேட்கிறோம். நாம் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே மனதை ஒருநிலைப்படுத்தி, யார் வேண்டுமென்றாலும் என்னை பற்றி எப்படி கேலி செய்யட்டும், என்னை கிண்டல் செய்யட்டும், நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டால் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே அது ஒரு கான்ஃபரன்ஸ் துஆ என்பது. என்னுடைய கவனம் சிதறாது. அப்படி துஆ கேட்கணும். நம்ம அப்படி கேட்கிறோமா துஆ? அல்லாஹ் பேசுறானே, தண்ணீர் பானைக்கு பக்கத்தில் நின்று கொண்டு தண்ணீரே அப்படியே வாய்க்குள் சென்று விடு என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அறிவிலியாக, எவ்வளவு பெரிய முட்டாளாக அந்த மனிதனை பார்ப்போம். அதை போலத்தான் துஆ கேட்கிறோம். துஆவுல ஒரு ரூஹ் இல்ல, துஆவுல ஒரு உள்ளச்சம் இல்ல. உள்ளத்திலிருந்து கேட்பது துஆங்க, உதட்டிலிருந்து கேட்பது துஆ இல்ல. உள்ளம் உருக வேண்டும், உள்ளம் அழ வேண்டும். அப்படி துஆ கேட்டா அல்லாஹ் உடனே ஆன்சர் பண்ணுவான் அந்த துஆவுக்கு. அம்மன் யுஜீபு முல்தர்ரன் இதா தஆஉ வ யக்ஷிஃபு ஸூ, கஷ்டத்திலே சிக்கி தவிப்பவர்களே உங்கள் கஷ்டத்தை போக்குபவன் யார்? அல்லாஹ் கேட்கிறான் திருமறை குர்ஆனிலே. வஜஅலக்கும் உலஃபாஇல் அர்த், இந்த பூமியில் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இருக்கிறார்களா? போலீஸ் டிபார்ட்மெண்டா, கோர்ட்டா, மந்திரிமார்களா, செல்வந்தர்களா, இவர்கள் எல்லாம் உங்களுடைய பிரச்சனையை போக்க போகிறார்களா? உலஃபாஇல் அர்த் இலல்லாஹி மா அல்லாஹ், அல்லாஹ்வை தவிர உனக்கு வேறு யாரும் இல்லை, மறந்து விடாதே. அல்லாஹ்வை தவிர உனக்கு வேறு எந்த கதியும் கிடையாது, போக்கிடம் இல்லாதவன் நீ, மறந்து விடாதே. நினைக்கிற என்னுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? எவ்வளவு பெரிய குடும்ப பாரம்பரியம் தெரியுமா? என்னுடைய உடல் வலிமையை பற்றி தெரியுமா? என்னுடைய பேங்க் பேலன்ஸை பற்றி தெரியுமா? எனக்கு யாரையெல்லாம் தெரியும்? மந்திரிமார்களை தெரியும், கமிஷனரை தெரியும், போலீஸ் ஆபீசர்ஸ் தெரியும், பெரிய பெரிய ஹைகோர்ட் வக்கீல்கள், ஜட்ஜிகளை தெரியும். இதெல்லாம் எடுபடாது. அல்லாஹும்ம லா மானிய லிமா அஅதைத், அல்லாஹ் கதவை அடைத்து விட்டால், அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க கூடாது என்று தீர்மானித்து விட்டால், தலையை கொண்டு போய் சுவற்றில் இடி இடி என்று இடித்தாலும் அந்த சுவர் உடையாது, அந்த கதவு திறக்காது. அல்லாஹ் லாக் பண்ணிட்டானா முடிஞ்சது. எல்லா ரூட்டிலும் நாம் முயற்சி பண்ணுவோம். இப்படி போலாமா, அப்படி போலாமா, அவரிடத்திலே பரிந்துரை செய்யலாமா, இவரிடத்திலே பரிந்துரை செய்யலாமா, கதவு அல்லாஹ் டோரை க்ளோஸ் பண்ணிட்டானா முடிஞ்சது. தலையை கொண்டு போய் முட்டினாலும் கதவு திறக்காது. வலா மூச்சி அலிமா மனத், அல்லாஹ் கதவை திறந்தால் யாரும் அடைபட முடியாது. உங்க ரூட் கிளியர், போய்கிட்டே இருப்பீங்க. அல்லாஹ் பேசுறான் குர்ஆன்ல, வகால ரப்புக்கும் அத்ஊனி யஸ்தஜிபு லக்கும். அல்லாஹ் பேசுறான், என்னுடைய அடியார்களே, வகால ரப்புக்கும் அத்ஊனி யஸ்தஜிபு லக்கும், உங்களுக்கு விரும்பியதை எல்லாம் கேளுங்க. என்னுடைய கஷ்டம் தீர்ந்து விட்டது. 20 வருஷம் கஷ்டப்பட்டேன், 15 வருஷம் கஷ்டப்பட்டேன், இடம் வாங்கினேன், வீடு கட்டிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ், போதுமா? அதோட இன்னொரு வீடு கட்டுவதற்கு ஆசை இல்லையா?
தோட்டம் துறவுகள் வாங்குவதற்கு ஆசை இல்லையா? ஒரே ஒரு ஆம்பளை புள்ள போதுமா? ஒரே ஒரு பொம்பளை புள்ள போதுமா? 2 வீலர் வச்சிருக்கிறோமே, காரெல்லாம் நமக்கு வேண்டாமா? ஆசை இல்லையா? இல்லை, அப்படியே பேசுறான். வகால ரப்புக்கும் அஜூனி யஸ்தஜீபு லக்கும். கேளு, என்ன வேணும்? ஆசை அல்லாஹ் தூண்டுகிறான், கேளு. இன்னல்லதீன யஸ்தக்ஃபிரூன அன் இபாததி, உன்னுடைய பிரார்த்தனைக்கு நிச்சயம் பதிலளிப்பேன். பிப்ரவரி 21, 2025 நான் பேசுகிறேன். என்ன இன்னைக்கு என்ன ஒரு 10 கோரிக்கை அல்லாஹ் வச்சிருப்போமா? சுன்னத்து தொழுதுமே 2 ரக்காத்து சஜிதாவில் கேட்டீங்களா அல்லாஹ்விடத்தில்? அல்லாஹ் தொழில் முன்னேற்றம், குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு, பொருளாதார வருமான உயர்வு, இப்படியெல்லாம் கேட்டிருப்போம். 10 கோரிக்கை கேட்டிருப்போமா? போன வருஷம் பிப்ரவரி 21 என்ன கேட்டோம் நீங்க யாருக்காவது தெரியுமா? போன வருஷம் பிப்ரவரி 21 அல்லாஹ்விடத்தில் இதெல்லாம் கேட்டேன், ஒரு 20 தேவையை கேட்டேன், ஞாபகம் இருக்கா? இல்லை. ஆனால் அல்லாஹ் மறக்க மாட்டான். அல்லாஹ் ஒரு நாளும் மறக்க மாட்டான். உன்னுடைய 18வது வயதில் என்னென்ன கேட்ட, 5 மணிக்கு என்ன கேட்ட, 5:05க்கு என்ன கேட்ட, 5:10க்கு என்ன கேட்ட, 20வது வயதில் என்ன கேட்ட, 25வது வயதில் என்ன கேட்ட, ஃபஜ்ர் தொழுகையில் என்ன கேட்ட, லுஹர்ல என்ன கேட்ட, வண்டியில 2 வீலர்ல போகும்போது என்ன கேட்ட, ஒன்னொன்னையும் அல்லாஹ் லிஸ்ட் பண்ணியிருப்பான். நான் என்ன கேட்டேன்னு நான் மறந்துடுவேன். நேத்து என்ன கேட்டேன்னு எனக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் நான் என்ன கேட்டேன் என்பதை அல்லாஹ் 20 ஆண்டுகள் பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருப்பான். எல்லாமே கிராண்டட். அல்லாஹ்விடத்தில் எதுவுமே ரிஜெக்டட் இல்லை. எவ்வளவு பெரிய கருணையாளன். லயஜ்ஹலூன ஜஹன்னம ஜாயிரீன், என்னிடம் மாத்திரம் கேட்காமல், அல்லாஹ்விடத்தில் கேட்காமல் இருப்பதை அல்லாஹ் பெருமை என்று பேசுகிறான். பெரிய அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மற்றவங்களை எல்லாம் சிறுமையா பார்ப்பது பெருமை என்று அல்லாஹ் சொல்லவில்லை இந்த வசனத்தில். நான் பெரிய வாகனம் வச்சிருக்கிறேன், ஜாகுவார் வச்சிருக்கிறேன், ரோஸ் ராயல்ஸ் வச்சிருக்கிறேன், அதை பெருமை என்று அல்லாஹ் பேசவில்லை இந்த வசனத்தில். எனக்கு எவ்வளவு வீடு இருக்கு தெரியுமா, நான் பெரிய மந்திரி தெரியுமா, அதையெல்லாம் பெருமைன்னு பேசல. எங்கிட்ட நீ கேட்கலன்னா அது பெருமை. ஜஹன்னம தாயிரீன், நரகத்துல தான் உன்னை போடுவேன், என்னிடத்துல கேட்கவில்லை என்றார். எவ்வளவு பெரிய அல்லாஹ் கருணையாளன். அதனால்தான் பெருமானார் சொன்னார்கள், அத்துஆ ஹுவல் இபாதா, துஆ என்பது ஒரு மிகச்சிறந்த இபாதத். துஆவை விட ஒரு மிகச்சிறந்த வணக்க வழிபாடு வேற எதுவும் இல்லை. தொழுகையை விட, நோன்பை விட, ஹஜ்ஜை விட, உம்ராக்களை விட துஆ ஒரு மிகச்சிறந்த இபாதத். துஆ ஹுவல் இபாதா. இப்போ நான் கேட்கிறேன் அல்லாஹ்விடத்தில், 10 ஆண்டுகளாக ஒரு தேவையை கேட்கிறேன். யா அல்லாஹ் கொடு கொடு கொடு. ஃபஜ்ர் தொழுகையில கேட்கிறேன், லுஹர்ல கேட்கிறேன், தொழுகை முடிஞ்சு கேட்கிறேன், தொழுகைக்கு முன்னாடி கேட்கிறேன், தூங்கும் போது கேட்கிறேன், வண்டி ஓட்டும் பொழுது கேட்கிறேன். எல்லா நேரத்திலையும் 10 வருஷமா நான் ஒரு சேவையை கேட்டுக்கிட்டே இருப்பேன். எல்லாரும் கேட்போம். நீங்க எல்லாரும் ஏதாவது ஒரு சேவையை அல்லாஹ்விடத்தில் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருப்பீங்க. சில பேருக்கு கிடைச்சிருக்கும், சில பேருக்கு கிடைச்சிருக்காது. அப்ப ஏன் கிடைக்கவில்லை என்பதை ஒரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்துகிறார்கள். ஒரு மனிதன் பிரயாணம் செய்கிறான் பாலைவனத்தில். அவனுடைய தலைமுடியெல்லாம் கலைந்து புழுதி படிந்த நிலையில் பிரயாணம் செய்கிறான். அந்த நேரத்தில் துஆ கேட்டா உடனே கிடைக்கும். ஆனா அவனுக்கு கிடைக்கல. யா ரப் யா ரப் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான். மத்அமு ஹராம், அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹராம். வல் மஸ்ரஃபு ஹராம், அவன் அணியக்கூடிய ஆடை ஹராம். வல் உயஃபில் ஹராம், அவன் சம்பாதிக்கக்கூடிய எல்லாம் ஹராம். வ அன்னா யுஸ்தஜாபுலா, அடியானே உனக்கு எப்படி கிடைக்கும்? நீ சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்திய ஹலால் என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? இன்னைக்கு வட்டி இல்லாம யாராவது வியாபாரம் பண்றோமா? வட்டி நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருந்தால் அது ஹராம். ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம், ஹலாலான உணவான் என்று யோசிக்கிறோமா? பானங்களை குடிக்கிறோம், அது ஹலாலா என்று யோசிக்கிறோமா? இன்னைக்கு விற்கிறாங்க 0% ஆல்கஹால். சவுதியில எல்லாம் போனீங்கன்னா விற்கிறாங்க 0% ஆல்கஹால், பீருன்னு போட்டு விற்கிறான். இதெல்லாம் ஹராம் இல்லையா?
அணியக்கூடிய ஆடை ஹராமாக இருக்குதே, நீ சம்பாதிக்கக்கூடிய வழி ஹராமாக இருக்குதே, எவ்வளவு அழுது தொழுது கேட்டாலும் அல்லாஹ் எப்படி அங்கீகரிப்பான்? கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ்விடத்துல தௌபா செய்வோம். அல்லாஹும்ம அன்ஸ ரப்பி, யா அல்லாஹ் நீதான் என்னுடைய இறைவன், வ அனா அப்துக வ அனா அலா அஹ்திக, நான் உன்னுடைய அடிமை, நீதான் என்னை படைத்தாய். வ வஅதிக மஸ்ததஅது, என்னால் இயன்ற வரை நடக்கிறேன் இறைவா. எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன், இந்த ஹராமான தொழிலிலிருந்து, இந்த வட்டியிலிருந்து எப்படியாவது விடுபட வேண்டும் என்று என்னால் முடிந்தவரை முயற்சி செய்தேன், முடியவில்லை இறைவா. காலையில் இன்னைக்கு எப்படியாவது ஃபஜ்ர் தொழுகணும்னு முயற்சி பண்ண, இரவெல்லாம் அந்த ஞாபகத்திலேயே தூங்கினேன், முடியவில்லை இறைவா. நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். மனைவி இடத்திலே, பெற்றோரிடத்திலே, நண்பர்களிடத்திலே, செய்யக்கூடிய வேலையிலே, வியாபாரத்திலே நல்ல முறையில் மார்க்கத்தை பேணி நடக்க வேண்டும் என்று உளமாற ஆசைப்பட்டேன், முயற்சி செய்தேன், முடியவில்லை இறைவா. தௌபா செய்யுங்க, ஸ்ட்ராங்கா தௌபா செய்யுங்க, தௌபத்துன் நசூஹா செய்யுங்க, அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடுங்கள். உன்னை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை இறைவா. லா யஃபிரு துனூப இல்லா அன்த், உன்னை தவிர யாரும் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது இறைவா. இப்ப தௌபா செஞ்சு துவா செய்யுங்க, அல்லாஹ் கொடுப்பான். அப்ப இப்படி துவா கேட்டால் அல்லாஹ் ஒரு 3 வழிகளில் கன்ஃபார்மாக அக்செப்ட் பண்றான். ஒன்னு, நான் துவா கேட்டா அல்லாஹ் உடனே தருவான், இந்த செகண்ட்ல தருவான். இல்லைன்னா கொஞ்சம் தாமதமா தருவான், அடுத்த வாரம் தருவான், அடுத்த மாதம் தருவான், அடுத்த வருடம் தருவான். இல்லை என்றால் அல்லாஹ் மறுமையின் சேமிப்பாக மாற்றுவான். இப்ப நமக்கெல்லாம் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்போம், அக்கௌண்ட்ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, பணம் போட்டா கிரெடிட் ஆகும். ஆனா அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அக்கௌண்ட் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, 5 வயசு பையனுக்கு ஒரு அக்கௌண்ட் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த அக்கௌண்ட் எப்படின்னா, நான் அல்லாஹ்விடத்துல கேட்கிறேன், யா அல்லாஹ் ஒரு வீடு வேணும், ஒரு காரு வேணும், ஒரு பைக் வேணும்னு கேட்டா அக்கௌண்ட்ல கிரெடிட் அல்லாஹ் போட்டுக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் என் பாவத்தை எப்படி, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்ட தனமா பாவத்தை செஞ்சுட்டு, பொய் பேசிட்டு, புறம் பேசிட்டு, ஃபஜ்ர் தொழாம உறங்கி, இப்படி எல்லாம் பாவத்தை செய்து, யா அல்லாஹ் மன்னிச்சிரு இறைவா, ஃபஜ்ர் தொழ மறந்து விட்டேன், அதுக்கு கிரெடிட். ஃபஜ்ர் தொழ மறந்துட்ட இறைவா என்று உளமாற தௌபா செஞ்சு, நாளையில் நான் சீர்திருத்திக் கொள்கிறேன் என்று தௌபத்து நசூஹா செஞ்சு, அதுக்கு கிரெடிட். இப்படி கேட்கிற பிரார்த்தனைக்கெல்லாம் கிரெடிட். 18 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் எவ்வளவு கேட்டிருப்போமோ அவ்வளவு பிரார்த்தனைக்கு அல்லாஹ் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அந்த ஹதீஸோட தொடர்ச்சியில் அவங்களுக்கு ஆர்வம், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் என்ன கேட்டாலும் இப்படி கொடுத்துட்டே இருப்பானா? அப்போ நாங்கள் நிறைய கேட்போமே. அப்போ பெருமானார் சொல்கிறார்கள், நீங்க நிறைய கேட்பீங்களா? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பிரார்த்தனை செய்வீங்களா? ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கேட்பீங்களா? 1000 சேவையை கேட்பீங்களா? அல்லாஹ் அதை விட அதிகமாக தருவான். உங்கள் உள்ளத்தில் இருப்பதை விட சிறந்ததை தருபவன் அல்லாஹ். என்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தால் என்னுடைய அண்ணன், தம்பி, அக்கா, தங்கைகளுக்கு வாரி வழங்க வேண்டும் என்று நினைத்தால் அதை விட சிறந்ததை அல்லாஹ் தருவான். இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், பசித்த மக்களுக்கு என்னுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி உணவு கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்தில் இருந்தால் அதை விட சிறந்ததை தருவான். உள்ளத்தில் இருப்பதை விட சிறந்ததை தருபவன் அல்லாஹ். மூணாவதா ஒரு முக்கியமான ஒரு நன்மையை பெருமானார் சொன்னாங்க துவா கேட்கறதுனால. இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் இன்னைக்கு 2025 பிப்ரவரி 21 வெள்ளிக்கிழமை 1:12 இந்த நேரத்தில் நான் இங்கே நின்று பேசணும்னு எல்லாம் எழுதி முடிச்சுட்டாங்க. நீங்கள்லாம் அக்ஸா பள்ளிக்கு தான் ஜும்மா வரணும்னு எல்லாம் எழுதி முடிச்சுட்டான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் உட்கார்ந்தவங்க யாரு, 2வது யாரு, 3வது யாரு, கடைசியில் வர்றவங்க யாரு, எல்லாம் முடிச்சது. 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வானம் பூமிகளை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் லஅபுல் மஅபூலில் விதியை எழுதி முடிச்சு விட்டான். இப்போ இந்த ஜும்மா முடிச்சுட்டு நான் ஒரு 2 மணிக்கு வெளியே போகிறேன் பைக்கில். என்னுடைய விதியில் எனக்கு இன்னைக்கு 2 மணிக்கு ஆக்சிடென்ட்னா அந்த ஆக்சிடென்ட், அந்த விதி மாறுமா? நான் ரைட் ரூட்டில் போனாலும் ராங் ரூட்டில் யாராவது வருவாங்க, சேதப்பட்டு விடும். என்னுடைய கையோ காலோ அந்த ஆக்சிடென்ட்டில் சேதப்படும்.
1 மாதம் 2 வாரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும் என்று என் விதியில் இருந்தால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்ய வேண்டும். என்னுடைய தொழில் முடங்கும், என்னுடைய பொருளாதாரம் நட்டமாகும். ஆனால் பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் கேட்கக்கூடிய துஆ உங்களுடைய விதியில் எழுதியிருக்கக்கூடிய தீமையை அகற்றும். அல்லாஹ்வுடைய தூதர் வளமையாக அத்தஹியாத்தில் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷூஇல் கலாயி வ மின் தர்க்கி ஷகாயி. யா அல்லாஹ், விதியின் கேட்டை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. விதி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டது. லஅபுல் மஅபூல் ஏடு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டது. என்னுடைய தலையில் 40வது நாள் 3வது மாதத்தில் அல்லாஹ் எழுதக்கூடிய விதி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டது. விதிக்கு அல்லாஹ் ஒரு நாளும் கட்டுப்பட மாட்டான். இந்த அப்துல் ரஹ்மானுக்கு இன்னைக்கு 2 மணிக்கு விதியில ஆக்சிடென்ட் அப்படின்னா நான் செய்த துஆவின் காரணமாக, இந்த ஜும்மா தொழுகை முடிந்த பிறகு அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி நான் கேட்ட பிரார்த்தனையின் காரணமாக அல்லாஹ் எனக்காக விதியை மாற்றுவான். லஅபுல் மஅபூல் ஏட்டை மாற்றுவான். சில உலமாக்கள் இதை மறுப்பார்கள், நான் அதை ஆதரிக்கிறேன். எல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டது. லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனைப் போல யாரும் இல்லை. எனக்காக அல்லாஹ் விதியை மாற்றுவான். என்னுடைய இறைவன், அல்லாஹ்வுடைய கருணை மட்டும் எனக்கு போதும். எவ்வளவு பிரார்த்தனை செய்யணும் அல்லாஹ்விடத்தில், எப்படி பிரார்த்தனை செய்யணும், ஒரு பெர்ஃபெக்ட் துஆ எப்படி கேட்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய 23 ஆண்டுகால வாழ்க்கை, இந்த 23 ஆண்டுகால வாழ்க்கையை அப்படியே தொகுத்து அதிலிருந்து ஒரு ஹைலைட்டா ஒரு பெர்ஃபெக்ட் துஆவை உருகி எடுத்தா அந்த துஆ எப்படி இருக்கும், இன்ஷா அல்லாஹ் 2வது உரையிலே தெளிவுபடுத்துகிறேன் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா அல்-அராஃபிலே அல்லாஹ் பேசுகிறான், உதுஉ ரப்பக்கும் தலர்ரு வஇஃபியா, உங்கள் இறைவனை பணிவுடனும் ரகசியமாகவும் துஆ செய்யுங்கள். துஆ எப்படி செய்யணும் அப்படின்னா, பணிவாக துஆ கேட்கணும், ரகசியமாக துஆ கேட்கணும். சமீஉ துஆ, அல்லாஹ் துஆவை செவியேற்பவன். அல்லாஹ் சமீ, அல்லாஹ் செவிடன் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே சொன்னாங்க, போட்டு கத்தக்கூடாது, அலப்பற பண்ணக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே பணிவுடனும் ரகசியமாகவும் நம்முடைய சேவையை கேட்க வேண்டும். இந்த இஸ்லாமிய வரலாறில் ஒரு மிக முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னா எல்லாரும் எதை சொல்லுவாங்கன்னா, ஹிஜ்ரத், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்து அதை சொல்லுவாங்க. ஆனால் சில மார்க்க அறிஞர்கள் அது அல்லாஹ்வுடைய தூதரெல்லாம் அங்கீகரிக்கல. அந்த ஹிஜ்ரி 1, 2, 3 1400 எழுதி வச்சிருக்கிறமே, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் போட்டு கொடுத்ததல்ல, உமர் ரலியல்லாஹு காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வளமை. ஆனால் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் ஒரு பெரும் பகுதியினர் சொல்லக்கூடிய ஒரு டர்னிங் பாயிண்ட் என்னன்னா, பத்ர் யுத்தம். இந்த பத்ர் யுத்தம் வந்து உலக வரலாறுலேயே வந்து ஒரு மிராக்கிள். பத்ர் யுத்தம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு சீனா இருக்குது, ஒரு இந்தியா இருக்குது, ஒரு அமெரிக்கா இருக்குது. இந்த அமெரிக்காட்ட எவ்வளவு ஜெட் ஏர்வேஸ் இருக்குது. மாலத்தீவுன்னு ஒரு சின்ன நாடு இருக்குது, ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தான் நாடு. இந்த நாடு அமெரிக்காவோடு யுத்தம் செய்து வெற்றி கொண்டு விட்டதுன்னு சொன்னால் அது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் பத்ர் வார். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் குதிரை கிடையாது, 2 குதிரை. அங்க நூற்றுக்கணக்கான குதிரை, நூற்றுக்கணக்கான ஒட்டகம். ஒரு நாளைக்கு அவங்க சாப்பாட்டுக்கு மட்டும் அறுத்த ஒட்டகம் கிட்டத்தட்ட 200 சாப்பிட்றதுக்கு மட்டும். இங்க பசியும் பட்டினி, வாள் இல்லை, இப்படி போகுது படை. போன அன்று இரவு சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முசாபஹா செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நாளை காலை உங்களை பார்ப்போமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. பாருங்க எவ்வளவு பெரிய தியாகம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி. வெறும் 300 பேர்
1500 பேர், எல்லாம் குதிரை வீரர்கள். குதிரை இல்லாத ஒரு படை உலக வரலாறில் வெற்றி கொள்ளப்பட்டதாக நீங்க எங்கேயுமே சொல்ல முடியாது. உலகத்தில் உள்ள 2000 ஆண்டுகால வரலாறு எடுங்க, குதிரை இல்லாமல் அந்த காலத்தில் ஒரு போர் வெற்றி கொள்ளப்பட்டது என்று காட்டவே முடியாது. ஒரே ஒரு யுத்தம் இன்னைக்கு வரைக்கும் பத்ர் யுத்தம் மட்டும்தான். சகாபாக்களுக்கு தெரியுது, என்னுடைய உயிரை கொடுத்தாவது இந்த மார்க்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முசாஹபா செய்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், உங்களை நாளைக்கு காலையில் பார்ப்போமா அப்படின்னு எனக்கு தெரியாது, உயிரோட இருப்போமா இல்லையான்னு தெரியாது என்று கட்டி பிடித்து ஆறச் தழுவி அழுது கொண்டு எல்லாம் போறாங்க. அல்லாஹ் ஒரு காற்றை அனுப்புகிறான், ஒரு குளிர்ந்த காற்று, மலை சாரல் வருது. சஹாபாக்கள் எல்லாம் தூங்குறாங்க. அபூபக்கர் சித்திக் தூங்குகிறார், மிகச்சிறந்த வீரர் உமர் பின் ஹத்தாப் தூங்குகிறார், அலி பின் அபி தாலிப் தூங்குகிறார், அபு உபைதா அல் ஜர்ராஹ் தூங்குகிறார், ஹம்சா தூங்குகிறார், முஸ்அப் இப்னு உமைர் தூங்குகிறார். எல்லா சஹாபாக்களும் தூங்குறாங்க. 2 கண்ணு மட்டும் தூங்கவே இல்லைங்க. ஒரு பர்ஃபெக்ட் துஆ என்னன்னு சொல்றேன், 2 கண்ணு மட்டும் தூங்கவே இல்லை. இரவுல நடு நிசியில் அந்த கண் விழிக்கிறது, எல்லாம் தூங்குறாங்க. அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்துட்டான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தூக்கமே வரல. தன்னுடைய 2 கைகளையும் அப்படியே வானத்தை நோக்கி உயர்த்துகிறார்கள். இந்த துஆ கேட்கும் போது நம்ம கேட்கிறோம், எப்படி கேட்கிறோம்? துஆ கேட்டா ஏதோ ஒரு பொருளை நெஞ்சில மறைச்சு வச்ச மாதிரி இப்படி கேட்கறது, இப்படி கேட்கறது. இப்படி துஆ கேட்கணுமா? துஆ இப்படி கேட்கலாம், இப்படி கேட்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி கேட்டாங்க துஆ. எந்த அளவுக்கு என்றால் அந்த தோளில் போட்டிருந்த துண்டு கீழே விழுந்துருச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் கரம் ஏந்தி கேட்டார்கள், அல்லாஹும்ம இன் துக்லக் ஹாதிஹில் இஸாபா, யா அல்லாஹ், இந்த சின்னஞ்சிறு கூட்டம் அழிக்கப்பட்டால் இந்த பூமியில் உன்னை வணங்க ஆள் இருக்க மாட்டார்கள். ஃபலன் துஐபித பில் அர்தி அபதா, வெற்றியை சா இறைவா, வெற்றியை சா இறைவா, கொடு கொடு என்று ஃபஜ்ர் வரைக்கும் கேட்கிறாங்க. ஒரு 2 மணிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்க ஆரம்பித்திருந்தால் ஃபஜ்ர் வரைக்கும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் கையை உயர்த்தி தா இறைவா, வெற்றியை தா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். கண்களில் இருந்து அப்படியே தண்ணி ஓடுது. அந்த சத்தம் கேட்டு அபூபக்கர் சித்திக் அந்த நேரத்தில், வைகறை நேரத்தில் எந்திரிச்சு பெருமானாருடைய தோளை தொட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே போதும், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டான் இந்த ஆறுதல் சொன்ன பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கே தெரிஞ்சிருச்சு ஃபஜ்ர் வந்துருச்சு அப்படின்னு. இப்படி கேட்கணுங்க துஆ. ஒரு துஆவுடைய மிகச்சிறந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். தனிமையில கேட்கணும், ரகசியமா கேட்கணும், பணிவா கேட்கணும், கையை உயர்த்தி கேட்கணும், அழுது கேட்கணும். தொண்டையுடைய நீரெல்லாம் வற்றி போக வேண்டும். இனிமேல் அழுவதற்கு கண்ணில் கண்ணீர் இல்லை என்று வற்ற வேண்டும். தோலெல்லாம் வலிக்க வேண்டும். கையை இதற்கு மேல் உயர்த்த முடியாது என்று கைகள் கீழே இறங்க வேண்டும். கண்ணெல்லாம் அழுத்து போக வேண்டும். உடம்பெல்லாம் வலிக்க வேண்டும். இதற்கு மேல் கேட்க முடியாது இறைவா, கொடுத்து விடு இறைவா, கொடுத்து விடு இறைவா என்று மன்றாடி கேட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் என்ன பண்ணுவானா, உள்ளத்தில் இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை அப்படியே லேசாக்குவான். அல்லாஹ் அப்படியே ரூட்டை மாற்றிடுவான். எதை சிரமம் என்று, எதை கஷ்டம் என்று, எதை நெருக்கடி என்று அப்படியே உள்ளத்துல போட்டு குமிறி கொண்டிருக்கிறோமோ அதை அப்படியே லேசாக்கி அல்லாஹ் வேற பாதையில நம்மளை திருப்பி விட்டு விடுவான். இப்படி கேட்கணும் ஒரு பர்ஃபெக்ட் துஆ. பல தேவை இருக்கும். தேவை இல்லாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லக்கூடியவங்க யாராவது இருக்கிறீங்களா? இல்லை. அப்ப இப்படி கேட்டு பாருங்க, என்னை ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை ஒரு டென்ஷனா இருக்குது, ஒரு மன அழுத்தமா இருக்குது, இந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குது, இதுல ஒரு ரிலீஃபே கிடைக்காதா, எங்க கொண்டு போய் தலையை முட்டுவது என்று நீங்கள் நெருக்கடிக்கு ஆளாகக்கூடிய அந்த பிரச்சனையை அல்லாஹ்விடத்தில் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு முறையிட்டு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அல்லாஹ் அதை லேசாக்குவார். அப்படிப்பட்ட துஆ சிலாஹுல் முஃமின், முஃமினுடைய மிகப்பெரிய ஆயுதம், அணு ஆயுதங்களை விட மிகப்பெரிய ஆயுதம், வல்லரசுகள் எல்லாம் தோற்று போகக்கூடிய ஒரு ஆயுதம் இந்த துஆ. இந்த துஆவை இளைஞர்களே, பெரியவர்களே, பெண்களே, வயது முதிர்ந்தவர்களே, எல்லாருடைய கையிலையும் அல்லாஹ் இந்த துஆவை கொடுத்திருக்கிறார். என்ன பிரச்சனை, குடும்ப பிரச்சனையா, நோயா, வறுமையா, பொருளாதாரமா, என்ன பிரச்சனை, இந்த வானங்களை படைத்தவன், பூமியை படைத்தவன், துல் அர்ஷில் மஜீத், ஆலுல் லிமா யுஈத் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்,
அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல், அடக்கி ஆளக்கூடியவன். அவன் ஜப்பார், அவன் முத்தகப்பீர், அவன் அல் அஜீஸ், யாவற்றையும் மிகைத்தவன், எல்லாவற்றையும் மிகைத்தவன். அப்படிப்பட்டவனிடம் துஆ கேட்போம். அல்லாஹ்விடத்திலே இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு பயனளிப்பதை கேட்போம், கேட்டுக்கொண்டே இருப்போம், மரணம் அடையும் வரை கேட்போம். அல்லாஹ்விடத்திலே இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைந்தவர்களாக மாற வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.